ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11த்துக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் நிறைய நம்ம உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம். சரியா? கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். 11த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணலாம் கஷ்டப்பட வேணாம். நீங்கள் இதில் இருக்க கொஸ்டின்ஸையும் பிளஸ் 1 மார்க் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது. நல்ல மார்க்கே நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். பாஸ் மார்க் மட்டும் கிடையாது, நல்ல மார்க்கே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குவார்டர்லி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிளஸ் 1 வேர்டை மட்டும் நீங்க பாத்துட்டு போங்க. எவ்வளவு மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல திரும்ப வந்து சொல்லலாம். சரியா? ஏன்னா நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாட் ஒன்லி ஃபார் குவார்டர்லி எக்ஸாம், நீங்க ஹாஃப்லி எக்ஸாமுக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த 6th கொஸ்டின் இருக்கு பாருங்க. சரியா? டிவிசிபிள் பை 7 இருக்கு பாத்தீங்களா? அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி மல்டிபிள் ஃபார் 12 அப்படின்னு சொல்லி வரும். அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் நீங்க பாத்துங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயும் போல இதுல வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கல. அதாவது டொமைன் கண்டுபிடிக்கிறது, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற அந்த சம். சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டொமைன் கண்டுபிடிக்கிறது, ரேஞ்ச் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான சம். அதையும் நீங்க பாத்துங்க. அதே மாதிரி இந்த 11th கொஸ்டின் இருக்கு பாருங்க. 11th கொஸ்டினும் 12th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதாவது எஃப் இஸ் எ பைஜெக்ஷன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லபடியா பாத்துங்க. அதுக்கப்புறம் பேசிக் அல்ஜிப்ரா செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது. ஈஸியா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுலயும் ரொம்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருக்க எல்லா சமயமே எப்பயுமே நீங்க பாத்துங்க. ஒன்னு அதுல 3 மார்க்ல கேட்கலாம், இல்லாட்டி 5 மார்க் கண்டிப்பா நீங்க எழுதிட முடியும். சரியா? அதே மாதிரி ஃபைன் தி ஸ்கொயர் ரூட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபைங்கிற அந்த கொஸ்டின் 23rd கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதே மாதிரி 27th கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதையும் நீங்க பாத்துங்க. அதே மாதிரி தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமாலாம் கஷ்டப்படவே படாதீங்க. தயவுசெய்து தேர்ட் சாப்டர்லாம் நீங்க உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா அதுக்கே ஒரு 2 or 3 days ஆகும் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. அதனால இதுல இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது. இது இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேப்பியர் ஃபார்முலா, சைன் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, இது மூணையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதுமானது. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் நீங்க அட்டன் பண்ணிடலாம். பிளஸ் 1 வரை நீங்க பாத்துங்க தெளிவா. அதுக்கப்புறம் காம்பினேட்டரிஸ், அதாவது 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன்ல வந்து கண்டிப்பா ஒரு சம் வரப்போகுது. அதே மாதிரி இந்த டேபிள் பிளீட், அதே மாதிரி ஐஐடி ஜெய் இதோட ரேங்க் கண்டுபிடிக்கக்கூடிய சமயம் நீங்க தெளிவா பாத்துங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா n/r ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி என்ன பாத்தீங்கன்னா ரேஷியோட சம் கொடுத்துருப்பாங்கல்ல, என்சிஆர் இஸ் டு என்பிஆர் அப்படிங்கிற சம் வரும்ல, அதையும் நீங்க தெளிவா பாத்துங்க. அதுல இருந்து நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாவே போதுமானது. இதுல ரொம்ப முக்கியமானது 47, 48, 49, 50 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா 47 கேட்கலன்னா 48 கேட்பாங்க, 48 கேட்கலன்னா 49, 49 கேட்கலன்னா 50. இந்த 4 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா எழுத போறோம். கண்டிப்பா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 6th சாப்டர் வரைக்கும் தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. இதுல இருக்க 6th சாப்டர்ல இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பாத்துங்க. ஆனா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாவே இருக்கு. சரியா? அதாவது புக் ஃபுல்லா இருக்கக்கூடிய 12 சாப்டருக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க. வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.